இயேசுவே. எல்லாரும் ஆண்டவர் மரணத்து நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் உடைக்கும், நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே. பரலோக பிதாவே, நீ மரணத்தை ஜெயித்தீர், பாதாளத்தை ஜெயித்தேன். அந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கும் தந்தேன். கிருபையினாலே நீர் கொடுத்த ஜெயத்துக்காக, வெற்றிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை சத்தமாய் ஒருவர் வாசிக்க கேட்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். யார் ஜீவனை கண்டடைவா, யார் தன் ஜீவனை இழந்து போவார்கள் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். இதற்கு முன்பதாக முந்தின பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாதையை குறித்து அவர் பேசுகிறார். சிலுவை சுமக்கிறதை குறித்து பேசுகிறார். சிலுவையை பின்பற்றுகிறவர்கள், சிலுவையை நேசிக்கிறவர்கள், என்னை பின்பற்றி வருகிறவன் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர கடவன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவன் மீது பற்றுதலாய் இருக்கிறவன், ஐயோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஐயோ இந்த பரிசுத்த வாழ்க்கை, ஐயோ இந்த சிலுவை பாதை, ஐயோ இந்த சபை தேடுதல், இந்த கர்த்தருக்கு கொடுக்கிறதல், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கொடுத்தல், ஊழியம் செய்தல், தேவனை பின்பற்றுதல், பரலோக ராஜ்யத்துக்கு நடத்துகிற இந்த இடுக்கமான பாதை எனக்கு வேண்டாம், இது எனக்கு பயம், நான் இதை பின்பற்ற முடியாது, இது கடினமான உபதேசம், இது யார் பின்பற்றுவா என்று என் ஜீவன் தப்புனா போதும், எனக்கு என் உயிர் தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம் என்று சொல்லி சிலுவையை புறக்கணித்து தேவனுடைய பாதைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஓடி போகிறவர்கள், பின்னிட்டு போகிறவர்கள், தன் ஜீவனை எப்படியாகிலும் தக்க பாதுகாத்தால் போதும், கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் போதும் என்று ஓடுகிறவர்கள் தன் ஆத்துமாவை இழந்து போவார்கள், தன் ஜீவனை இழந்து போவார்கள். கிறிஸ்து தான், இயேசு நமக்கு காண்பித்த பாதை ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு ஜீவன். அவர் தான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். ஒரு மனிதன் தன் ஜீவனை தப்பவிக்க வேண்டுமானால், ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டுமானால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும், பொல்லாத சாத்தானுடைய கரத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும், நித்திய நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும், பாதாளத்தின் வல்லமையை தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலுவை, கிறிஸ்து சிலுவை என்ற காரியத்தை அன்றி வேறொன்றுமில்லை. ஹல்லேலூயா. இப்படி இருக்கையில் என் நிமித்தமாக, என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, என் சிலுவையின் நிமித்தமாக, சபை கூடி வருதல் நிமித்தமாக, ஊழியம் செய்கிறது நிமித்தமாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது நிமித்தமாக ஒருவன் இழப்பானால் அதை அவன் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருக்காக இழப்பதை பற்றி, இழப்பதை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நிறைய காரியங்கள் நாம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்தில் கேட்க கூடாதுங்கிறது ஒன்றுமே இல்லை. எல்லாம் கேட்குறோம், சுகம் கேட்குறோம், எல்லாம் என்னெல்லாமோ கேட்குறோம். டிஸ்டர்ப் பண்ணா ஸ்தோத்திரம், கணவன் மனைவிட்டு கூட நம்ம கேட்க முடியாதுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்குறோம். ஆனால் தேவனுக்காக இழக்கிறவர்கள் எத்தனை பேர்? ராஜ்யத்திற்காக இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிற எத்தனை பேர்? அப்படி இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் உண்மையில் சத்தியத்தின்படி அவர்கள் இழந்து போவதில்லை, அதை கண்டு கொள்ளுகிறார்கள். ஜான் ஹஷ் வீடியோ போடு. ஜான் ஹஷ் என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு சர்ச் ஃபாதர், ரிஃபார்மேஷன் கேத்தலிக் சர்ச்சில் ஆரம்பத்தில் ஆதி திருச்சபையில் இருந்ததான எல்லா வேதத்துக்கு புறம்பான, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்து மனிதனை மையமாக வைத்து போப்
அல்லது அவங்களுடைய பாப்பசிங்கிறதான கவர்னன்ஸ் ஆஃப் போப், அவர்களுடைய சொல், அவர்களுடைய காரியத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தேவனை அடைய வேண்டும். தி மகா பிரீஸ்ட், ஃபர்ஸ்ட் போப் பேதுருக்கு பின்பு மற்ற இருக்கிற ஊழியர்கள், அவர்கள் மூலமாகத்தான் மனிதன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. சோத்திரம். பாவ மன்னிப்பு சீட்டுலாம் சபையில் வழங்கப்பட்டது. ஒருவன் பாவம் செய்வானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பணத்தை செலுத்தி அந்த சீட்டை வாங்கி கொண்டால் பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும். எல்லாரும் வேதத்தை படிக்க கூடாது. சோத்திரம். முதலாவது ஹீப்ரு, இரண்டாவது கிரீக்கு, அதற்கு பின்பு லாட்டின். இந்த லாட்டினை தவிர்த்து வேற எந்த மொழியிலும் வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டால் அது தெய்வ குற்றம். அப்படிப்பட்டவர்கள் துண்டிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நேமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. பிரசங்கம் லாட்டின்லாம் சொல்லுவாங்க. எந்த ஸ்தோத்திரம் மேற்கத்திய நாடுகள், எந்த நாடுகள் போனாலும் லாட்டின்ல தான் பேசப்படும், அதுக்கு மொழிபெயர்க்கப்படும். ஏனென்றால் லாட்டின் மொழி தெய்வ மொழி. கிரீக்கு, ஹீப்ரு போன்றதான தேவனுக்கு அடுத்த பக்தி உள்ள பரிசுத்தமுள்ள மொழி என்று அந்த காரியத்தில் மிகவும் வைராக்கியமா இருந்து ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை போகக்கூடாதபடிக்கு தடையாயிருந்த அந்த சபையை எதிர்த்து போராடி ஜெயித்தவர்கள் தான் ரிஃபார்மர்ஸ் என்று சொல்லுவார்கள். மார்ட்டின் லூத்தர் குறித்து நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடியே ஜான் ஹஷ் என்கிறவர் என்ன செய்தார் என்று சொன்னா, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நேரடியாக ரிலேஷன்ஷிப் கொண்டு வருவதற்கு எந்த தடையும் பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதாகம் எல்லா கரும் இருக்க வேண்டும். ஆகையால் முதலாவதாக நியூ டெஸ்டமென்ட் ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவராயிருந்தார். 1415 இவர் செய்வது தவறு, சபைக்கு விரோதமாய் எழும்பினார் என்று சொல்லி அவர் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ பார்க்குற மாதிரில கிடையாது. நான் சொல்கிற நாட்களில் ஸ்தோத்திரம் 14ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டில் போப்பு தான் ராஜாவையே ஆளுநரையே ஆட்சிக்கு அமர்த்துவாங்க. அப்படிப்பட்ட வல்லமை ஸ்தோத்திரம் சபைக்கு இருந்தது. படித்தவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜான் ஹஸ்ஸை கொண்டு போய் நீ எப்படி சபைக்கு விரோதமாக எழும்பலாம், சபை மூலமாய் சபைகள் கொடுக்கிறதான அந்த ஸ்தோத்திரம் ஆலோசனை மூலமாக தான் ஊழியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். நேரடியாக வேதம் வாசிக்க கூடாது. ஜனங்கள் தேவனோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு அவர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள். இந்த கொள்கையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி போடா நிமித்தமாக அவனை உயிரோட கொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய தூணிலே அவரை கட்டி வைத்து சுற்றிலும் விறகு வைத்து அவரை தீய வைத்து முழுவதுமாக உயிரோட கொன்று எரித்தார்கள். கடைசியாக அந்த சூழ்நிலையில நெருப்பிலே அந்த பரிசுத்தவானை கொல்வதற்கு முன்பதாக கேட்கிறாங்க, ஜான் ஹஸ் கடைசியாக என்ன சொல்ற? நீ செய்ததெல்லாம் தவறுன்னு ஒத்துக்கொண்டேன்னா ஜீவனோட போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னா இப்பொழுது நீ இந்த தீக்கு இரையாவா என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, கர்த்தரே எனக்கு சாட்சி, நான் ஜனங்களுக்காக ரட்சிப்புக்காக நான் செய்த அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக செய்த யாவற்றிலிருந்தும் நான் ஒருபோதும் நான் கலப்பிலிருந்து கையெடுக்கிறதுக்கு நான் மாட்டேன். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையை பார்த்து பயந்து பின்னிட்டு திரும்பாமல் அதை நோக்கி போனாரோ அதே போல சத்தியத்துக்காக நான் கல்வாரி பாதியை தெரிந்து கொள்கிறேன். நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் சத்தியத்துக்கு மரிக்கிறதை விட வேற ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை. என் ஜீவனை பார்க்கிலும் தேவன் எனக்கு தந்ததான வெளிப்பாடும் சத்தியம்தான் மேன்மையாது என்று சொல்லி அவர் மரித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜான் ஹஸ் கிறிஸ்தவ சபையினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான நபர். இப்ப இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை முதலில் லத்தீன் மொழிக்கு பின்பு இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் எல்லா ஜாதியாரும் அவர்கள் சொந்த மொழியில் கொடுக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அவர்கள் கரத்தில் ஏந்தப்பட வேண்டும். அவர்கள் இதை வாசிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது இந்த சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே விடுதலை கொண்டு வரும் என்ற வெளிச்சத்தை முதலில் ஆதி திருச்சபையிலே கொண்டு வந்தவர் தான் ஜான் ஹஸ். அவருக்கு பல தருணங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த கொள்கையிலிருந்து நீ வெளியில வா. அவர் ஒரு சர்ச் ஃபாதர்.
அவர் சபையில் இருக்க என் ஜனங்கள் பாழாய் போகிறதையும் சத்தியத்துக்கு விரோதமாய் போகிறதையும் நாம் பார்த்துவிட்டு ஸ்தோத்திரம் நான் எப்படி சும்மா இருக்கும் என்று சொல்லி தன் ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரிக்கும்போது சொன்ன வார்த்தை என்ன சொன்னா? இப்பொழுது நீங்கள் என்னை இந்த தீக்கு இரையாக்கி மரிக்கப்பட்டு என்னை சாம்பலாக்கி விடலாம். ஆங்கிலத்தில் சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன். He told his executioners, அவரை இந்த ஸ்தோத்திரம் இந்த பாடுகளுக்கு இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களை பார்த்து சொன்னாரு, they may burn a goose but 100 years later a swan would come when they would be incapable of killing. goose na வாத்து, swan ரெண்டு வார்த்தை இருக்கு. வாத்துங்கிறது கறிக்காக வளர்க்கப்படுகிறது வாத்து. ஸ்வான் கறிக்காக வளர்க்கப்படுறது இல்லை. அது சோத்திரம் பள்ளத்தாக்கிலும் சமவெளியிலும் தண்ணீரிலும் காடுகளில் வளர்கிறத ஒரு மனிதனாலும் பிடிக்க முடியாத ஒரு பறவை. நான் இப்பொழுது உன் கரத்தில் நான் ஒரு வாத்தை போல நான் அகப்பட்டு கொண்டேன். ஒரு கறிக்கோழி மாதிரி நீ இப்பொழுது என்னை தீக்கு இரையாக்கி விடலாம். ஆனால் இன்றில் இருந்து 100 வருடத்துக்கு பின்பு ஒரு ஸ்வான் வரும், என்னை போல ஒரு இரட்சகன் வருவான், ஒரு ரிஃபார்மர் வரும். அப்பொழுது நீங்கள் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லி மரித்து போனார். 102 வருடம் கழித்து சரியாக இவர் மரித்த நாள் ஜூன் 6, 1415. அந்த நாளிலிருந்து சரியாக கணக்கிடும் பொழுது 102வது வருஷத்துல மார்ட்டின் லூத்தர் என்கிறதான ஒரு தேவ மனிதன் சுவிசேஷம் யாவருக்குமானது, சுவிசேஷத்தின் மூலமாக விசுவாசத்தினாலே யாவருக்கும் உண்டு, ஆகையால் எந்த சபையும் எந்த அரசாங்கமும் தடை செய்ய முடியாது சொல்லி அவர் ஊழியம் செய்ததான விட்டன்பெர்க் என்கிறதான கத்தீட்ரல்ல முன்னாடி 95 சத்தியங்களை சபை மறைத்து வைத்த, சபை பொய்யாக அறிவித்த, சபை மறைத்து வைத்ததான சத்தியங்களை ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் அந்த சபையினுடைய வாசல்ல அவர் ஆணி அடைத்து ஜெயமாய் வெற்றி சிறந்தார். அதற்கு பின்புதான் புரோட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு சபையே தோன்றினது. புரோட்டஸ்டன்டிசம் வந்த உடனே புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் படிக்கப்பட்டது, ஒவ்வொரு மனிதனும் வாசித்தார்கள், அதை மொழிபெயர்க்க செய்யப்பட்டது. ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் எல்லா சொந்த மொழிகளிலும் பரிசுத்த வேதம் கடந்து சென்றது. இந்த புஸ்தகம் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஜனங்களை ஆத்துமாக்களை ரட்சித்து கொண்டே இருக்கிறார். இதற்கு வழிவகுத்ததுக்கு யாருன்னு சொன்னா ஜான் ஹஸ். நீ கொடுக்கிற எனக்கு மேன்மை எனக்கு வேண்டாம், நீ எனக்கு கொடுக்கிறதானே இந்த பொருளாதாரம் எனக்கு வேண்டாம், அந்தஸ்து எனக்கு வேண்டாம், சிலுவை பாதை ஆனாலும் சத்தியத்திற்காக நான் இழக்க தயார், ஆனால் அது எனக்கு இழப்பில்லை, அது எனக்கு லாபம் என்று அவர் மரித்தபடினாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சபை கர்த்தருடைய வசனம் அவர்களுடைய சொந்த மொழியிலே இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன செய்வான்? தான் வாழ்க்கையை பார்ப்பான், சுயமா வாழுவான், தனக்கென்று வைத்துக் கொள்வான். சுவிசேஷம் வேற யாருக்கும் போய்விடக்கூடாது, நான் பெற்ற ரட்சிப்பு வேற யாருக்கும் போயிடக்கூடாது. ஐயோ ரட்சிக்கப்பட்டு என்னை விட அவங்க நல்லா ஆயிட்டான், ஐயோ நான் சுவிசேஷம் சொல்லி என்னை விட அவங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அல்லது ஐயோ என் கூட வாழ்ந்தா ஸ்தோத்திரம் என் கூட ஃபெல்லோஷிப்ல இருந்தா அவன் என்னை விட தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா, இப்படி இருக்கிறவர்கள் இருக்கிறதையும் இழந்து போவார்கள். ஆனால் தன்னிடத்தில் இருக்கிற கர்த்தர் கொடுத்த கொஞ்சம் அபிஷேகத்தையும் கொஞ்சம் விசுவாசத்தையும் கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் சுவிசேஷத்தையும் அதை வாரி இறைத்து கொடுக்கும் பொழுது அதை ஒருபோது வற்றாமல் தன்னிடத்தில் காத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் ஜீவனை நச்சிக்க விரும்புகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, தனக்கென்று வைத்துக் கொள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. யாரெல்லாம் கர்த்தருக்கென்றும் அவருடைய சுவிசேஷத்துக்கென்றும் இலக்க ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் நன்மையானதை கண்டுகொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 12:25 நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 12:25 தன் ஜீவனை சிநேகிக்கிறவன்
தன் ஜீவனை சிநேகிக்கிறவர்கள், லவ்வர் ஆஃப் தேர் லைஃப், அவங்க ஜீவன் மீது அவ்வளவு பிரியம் இருக்கும். மரணம் வார்த்தை கேட்டாலே பயம். ஜீவனை நேசிக்கிறவர்கள், நம்ம யாரைத்தான் நேசிக்கணும்? ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறவை தான் நாம் நேசிக்கணும். நம்ம யார் மேல ஆசையாய் இருக்கணும்? நம்மளுக்கு ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மீது ஆசையாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தில் கீழ்ப்படிந்த சீஷர்கள் ஒருவர் கூட அவர்கள் அகால மரத்தில் போகவே இல்லை, மரணத்துக்கு போகவே இல்லை. ஒருத்தன் தான் சீர்கட்டு போனான். ஸ்தோத்திரம். யூதாஸ் காரியத்து தான், அவனுக்கு தான் கிடைத்தது அகால மரணம். அவன் தன் ஜீவனை பாதுகாக்க பார்த்தான். இவர் போறங்கார் போயிடுவார், இதுக்கு போன பின்பு நமக்கு வைத்த பொழப்புக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி 30 வெள்ளிக்காசு வாங்கியாவது எங்கேயாவது போட்டு இன்ட்ரெஸ்ட்டை வச்சு, அல்லது அண்ணா காய்பாவோட கொஞ்சம் தோஸ்தா இருந்து அவங்களிடத்துல ஏதாவது ஒரு பதவியை பெற்று இவர் போன பிறகு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம், நம்ம ஜீவனை பாதுகாத்துக்கலாம் நினைத்தவன் தன் ஜீவனை இழந்து போனான். ஆண்டவரே, உமக்காக படகு விட்டோம், குடும்பத்தை விட்டோம், நீ சொன்ன ஒரே வார்த்தையினால பின்பற்றி வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இழந்து போவதில்லை. இஸ்ரவேல் புத்திரர்களை நியாயம் தீர்க்கும்படிக்கு 12 கூத்திரங்களோடு உங்களோட உட்காரும்படிக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இலக்கணும்னு நினைக்கணும், சேர்க்கணும்னு நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். இலக்கணும், செலவழிக்கணும், ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக நேரத்தை செலவழிக்கணும், உடம்ப செலவழிக்கணும், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்தை செலவழிக்கணும். உங்க ஆரோக்கியத்தை செலவு பண்ணுங்க. நீங்க கர்த்தர் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நீங்க ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லு, சபையை கட்டுங்க, பிரயாசப்படுங்க, ஜனங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணுங்க. ஊழியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் இழக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலே அதை உங்களுக்கு காணும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றது, உழைக்கணும், சுத்தம் பண்ணணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொன்னேன், க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி. க்ளீன் பண்ணீங்களா? எனக்கு தெரியல. க்ளீன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளாம் சபையை கட்டுறதுல அப்படி முன்னோடியா நிற்கணும். உங்க ஆரோக்கியத்தை செலவிடுங்க. உங்க ஆரோக்கியம் ஒரு நாளும் குன்றி போகாது. சிநேகிக்க கூடாது. தன் ஜீவனை, தன் வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள் இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். எப்போ ஜீவனை வெறுக்க தோணும்? கிறிஸ்துவை நீங்கள் ஆசையாய் பின்தொடரும் பொழுது மரணமோ, அவமானமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ எதுவோ என்னை பிரிப்பதில்லை. நான் என்னை அழைத்த தேவனை ஆசையாய் பின்தொடர்கிறேன் பொழுது நம்முடைய ஜீவன் மீது வெறுப்பு வரும். இந்த சபை இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னா ஒருவர் வந்து இந்த இடத்துல தன் ஜீவனை வெறுத்து, தன் ஜீவனை ஸ்நேகிக்காமல், தன் ஜீவனுக்குள்ளது எல்லாத்தையும் இழந்து போனதுனால கர்த்தர் இதை நமக்கு கிடைக்க பண்ணினார். எந்த சபையானாலும் சரி, இதுதான் சூத்திரம். பணம் இருந்தா சபை செஞ்சு கட்டிடலாமா? ஊழியம் செஞ்சிடலாமா? செல்வாக்கு இருந்தா செஞ்சிடலாமா? முடியாது. ஹல்லேலூயா. ஒருவர் இழப்பினாலே ஒரு சபை கட்டப்படுகிறது. ஒருவருடைய இழப்பினாலே ஒருவருடைய ஆத்துமா ஆதாயப்படுத்தப்படுகிறது. ஒருவரை ஆதாயப்படுத்தணும்னா நான் ஜெபம் பண்ணுவேன், நான் நல்ல பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒன்றும் ஆகாது. மண்ணூர்பேட்டை பஸ் ஸ்டால் போய் நிற்கணும், சுவிசேஷ டிராக்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்து எப்படிப்பா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன கேட்குறீங்க, என் நிலைமையை பார்த்தீங்களா, இங்கே ஒருவர் இருக்கிறார், அவருடைய பேர் இயேசு, அவர் வியாதிகளை சுகமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார், அவர் தான் மனுஷகுமாரன், அவர் தான் நம்ம ரட்சிக்க வந்தவர் சொல்லணும், செலவழிக்கணும், பிரயாசப்படணும். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஜீவனை காத்துக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செலவு பண்றோம், இலக்கணம்.
24 வசனம், யோவான் 12:24 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தளித்திருக்கும், செத்ததே ஆகில் செத்தால் மரணித்தாள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்க ஆவியில மரிச்சிருக்கணும், சொர்ணக்கட்ட வாழ்க்கையில வாழணும். இயேசு கிறிஸ்து வந்து உமிழ்ந்தாங்க. ஏதாவது சொன்னாரா? சரீரம் முழுவதையும் அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு கோதுமை மணி செத்தாத்தான் பலனை கொடுப்போம் என்பதை போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் மரித்தால்தான் அவனுடைய வாழ்க்கையில பலனை காண முடியும். உங்க வாழ்க்கையில வந்து எப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கதை பார்க்க முடியும். உங்க கையின் பிரயாசத்தை நீங்க எப்போ பார்க்க முடியும். உங்களுடைய பிரயாசங்களெல்லாம் உங்க பிள்ளைகள் சாப்பிட்றதை எப்போ பார்க்க முடியும். நீங்க ஜீவனோடு இருந்து உங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல செழிப்பா இருக்கிறத நீங்க எப்போ பார்க்க முடியும். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்து மரண பரியந்த உண்மையாய் இருக்கும் பொழுது நீங்கள் மரிப்பதல்ல, உங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னது கேட்கும்பொழுது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. வேற எந்த ஒரு பாஸ்ட் சொன்னதை கேட்டதே இல்லை, ஒரு விசுவாசி சொன்னதை கேட்டதில்லை. ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளே போல் இருக்கதை பார்க்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 பையன் இருந்தா வெட்டு குத்தா இருக்கு வீட்டில். அப்பாவை அடிக்கிறான், தாயை மிதிக்கிறான், வெளியில போய் தாயை பத்தி அசிங்கமா சொல்றான், பெத்த தாயை பத்தி அவ வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றான் ஒரு பையன். ஏன் ஏன் எனக்கு பிள்ளை தான் முக்கியம், எனக்கு சேவிங்ஸ் தான் முக்கியம், எப்படியாலும் என் பிள்ளைக்கு வீட்டை சேர்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தேவனுக்கு இழக்காம, தேவனுக்கு கொடுக்காம, ஊழியம் செய்யாம அவர்களுக்காக வாழ்ந்ததுனால நீங்கள் அதை இழந்து போகிறீர்கள். கர்த்தருக்காக செஞ்சீங்கன்னா உலகத்தில் நீங்க எது விட்டுட்டு போனாலும் பரவாயில்லை. இளவன் இளைஞனா இருந்தேன், முதிர்வயதான, ஆனாலும் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இருந்து திரைகிறதை நான் கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது அதிகாரம், ஸ்தோத்திரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, யாரோ ஒரு வாசிங்க, மார்க் 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், போதும், சுவிசேஷத்தின் நிமித்தமாக, பரிசுத்த வாழ்க்கை நிமித்தமாக, தேவன் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக. எத்தனை பேர் வேற மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தள்ளுவனுடைய வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், நீ கிறிஸ்துவ மறுதலிச்சிட்டு வா, நான் உனக்கு சொத்து தாரேன்னு சொன்னேன். எத்தனை தகப்பன்மார் உண்டு தெரியுமா? சென்னையில் ஒருத்தர் உண்டு. அவர் சொன்னார் ஒரு நாள், கிறிஸ்து வேண்டான்ட்டு வாப்பா, நான் உனக்கு எல்லா சொத்தும் எழுதி தரேன். நான் கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக எல்லாவற்றையும் இழக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி சங்கரங்கோயிலிருந்து இங்கே சென்னைக்கு ஒரு 10 ரூபாய் 12 ரூபாவோடு வந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையை கற்றுக் கொடுத்தார். ரிட்டையர்மெண்ட் ஆகி சென்னையில் ஒரு பெரிய வீடு. இப்பொழுது சொந்தக்காரங்களாம் கூட பிறந்தவங்களாம் கூப்பிட்றாங்களாம், எப்பா எங்களை எல்லாரையும் பார்க்கலாம், நீ தான்ப்பா நல்லா இருக்க, எங்கள் சொத்தெல்லாம் நீயே வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. இழக்கிறவன், சத்தியத்துக்காக இழக்கிறவர்கள், விசுவாசத்துக்காக இழக்கிறவர்கள், கிறிஸ்துவ நிமித்தம் இழக்கிறவர்கள் அதை கண்டுகொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எஸ்தர் 4, எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 4வது அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் 4:3. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால்
நீ நல்ல சேஃபர் சைட்ல இருக்கிறதினால், சுகபோகமா இருக்கிறதினால், உனக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால, உனக்கு எல்லா தேவைகள் இருக்கிறதுனால நீ இந்த உலகத்தில் அல்லது நீ ஸ்தோத்திரம் உன் ஆத்துமாவையும் உன் ஜீவனையும் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்து விடாதே. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம கேட்போம், தர்றாரு. ஆண்டவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில யாருமே இல்லை. கேட்டா கொடுத்துருவார். 10 வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு துன்மார்க்கமாய் ஜீவிப்போம், தேவனை மறுதலிப்போம், சபையை தேடாமல் உலகத்துக்கு பின்னாடி சோறும் போவோம் தெரிந்தும் அவர் நம்முடைய பாடுகளை கண்ணீரை பார்த்து நம்ம விடுவிக்கிறார். அதனால தான் சொல்றோம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமா, அரண்மனை இருக்கிறதுனால, எல்லா தேவைகள் சந்திக்கப்படுறதுனால, என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் எல்லாவற்றையும் நான் சரியா ஞானமாய் பக்காவா நான் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால நீ உன் ஜீவனை தப்ப முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ இழந்தாள், செலவழித்தாள் மாத்திரமே உன் ஆத்துமாவை தப்பவிக்க முடியும். ஹல்லேலூயா. 3ஆவது வசனம், சாரி 4ஆவது வசனம், 4ஆவது வசனம் வாசிங்க. நீ இந்த காலத்தில் மௌனமா, 14ஆவது வசனம், நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் வேற இடத்திலிருந்து வரும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அரண்மனையில் இருக்கிறதுனால நான் பாதுகாக்கப்படுவேன், என் ஜீவனை நான் பாதுகாத்து கொண்டேன், எனக்கு என் ஜீவன் போதும், எனக்கு என்னுடைய ஜீவன் தான் முக்கியம், எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், என்னுடைய எதிர்காலம் தான் முக்கியம். ஆனால் மொர்தெகாய் உன்னை சிறு வயதிலிருந்து வசனத்தோடும் இஸ்ரவேலுக்காக செய்ய வேண்டிய தியாகத்தை பற்றியும், சபைக்காக நீ செய்ய வேண்டிய தியாகத்தை பற்றியும், தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை பற்றியும் சிறு வயதிலிருந்து மொர்தெகாய் சொல்லி கொடுத்ததை நீ மறந்து சுயமாய் உனக்கென்று வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தால் நீயும் உன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். ஜீவனை பாதுகாக்கலாம் நினைக்காத, அழிந்து போவீர்கள். ஹல்லேலூயா. உன் ஜீவனை தக்க வச்சுக்கலாம் நினைக்காத, அழிந்து போவீர்கள். அதுக்கு பின்பு சொல்றான் 16ஆவது வசனத்துல, நான் செத்தாலும் சாகிறேன் என்று எப்போ சொன்னாலோ கர்த்தர் எஸ்தரை, அவர் குடும்பத்தை, அவருடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நான் சாகிறேன். இப்படி ஒரு சுவிசேஷகன், ஒரு மிஷனரி, ஒரு ஊழியக்காரன் இந்த பூமியில வரல அப்படின்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு விசுவாசியும் கிடையாது. இப்பெல்லாம் ஊழியக்காரங்களை குறித்து வலைதளங்கள்ல எதெல்லாமோ பேசலாம். ஒரு நாள் நான் தியானிச்சுட்டு இருந்தேன், குறைகள் இருக்கு. இப்படி குறை உள்ள ஊழியக்காரங்கள்லாம் இப்படி ஆண்டு ஒரு ஊழியத்தில் நிற்கிறாங்க, நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. கர்த்தாவே, நீங்கள் அவங்களுடைய பலவீனங்களாக நீங்கள் பார்க்கறது இல்லையா? அப்போ ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள்லாம் ஊழியராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க குறைகளை தான் பார்க்குறீங்க. ஆனால் என்னை பின்பற்றிவான் சொன்ன உடனே போட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு வந்ததையும், பேதுரு போன்ற சீஷர்கள் வந்ததையும், டாக்ஸ் கலெக்டராக இருந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார்ந்திருந்த மத்தேயோ பார்த்து என்னை பின்பற்றி வா என்று கேட்ட உடனே அவன் அவ்வளத்தையும் விட்டுட்டு வந்தான் பாரு. நான் அதை பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நம்ம சக ஊழியர்கள், சக விசுவாசிகளை பார்க்கும் பொழுது குறைகள் தான் நமக்கு கண்ணுக்கு வரும். ஆண்டவர் எப்படி பார்க்குறான்னு தெரியுமா? நான் சொன்ன உடனே அவன் வந்துட்டான்ப்பா, என் வார்த்தையை கேட்டு நம்பி வந்துட்டான்ப்பா, என் அழைப்பு அவன் நம்பினான்ப்பா
அவன் பலவீனமா இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அவன் என்னை நம்பினபடினாலே அவன் எனக்கு உண்மை இல்லாதவனா போனாலும் நான் அவனை அழைத்த அழைப்பில் உண்மையில் வர இருக்கிறேன். கர்த்தருக்கும் அவருக்கும் நல்லா இருக்குன்னா நமக்கு என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் அவங்களுக்கும் நல்லா போய்கிட்டுச்சுன்னா நமக்கு என்ன? ஒரு சீசன் சொன்ன ஆண்டவர் இவனை பத்தி என்ன, மைண்ட் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவர் இவனை பத்தி என்ன, அவன் நான் வர்ற வரைக்கும் அவன் உயிரோடு வந்து உனக்கு என்னப்பா. அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் குறை உள்ளவர்கள், எல்லாம் பலவீனமான பாண்டோம். ஆனால் ஒரு சமயம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று வசனத்தினுடைய வல்லமையினால ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்கு அந்த பூமியில மரித்தார்கள். ஆகையால் உலகத்தை ஜெயித்தார்கள். மரிக்கணும், சாகணும். நிறைய பேருக்கு சாக பிடிக்கல. ஸ்தோத்திரம். சரீரம், சுவாபம், அப்பா அம்மா சுவாபங்கள் நமக்குள்ள இருக்குது இல்ல, அதெல்லாம் சாகணும். அப்படின்னா தான் கிறிஸ்துவனுடைய சுவாபம் நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். தேவ வளர்ச்சிக்கேற்ற வளர்ச்சி என்று நாம் போன வாரத்தில் பார்த்தோம். தெய்வீக தன்மையில வளருவதற்கு அதுக்கு நம்ம சாகணும். இல்ல 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 என்னால முடியாது, ராஜா சொல்லாம நான் போய் நிற்க முடியாது, அவர் தன்னுடைய செங்கோலை நீட்டினால் ஒழிய நான் என் ஜீவன் தப்ப முடியாது, ஒருவேளை நான் யாரோ என்று சொல்லி ராஜா செங்கோலை நீட்ட தவறுவானால் என்னுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்படும், நான் மடிந்து போவேன், நான் செத்து போவேன் என்று இருக்கிறவனை பார்த்து மொர்தெகாய் சொல்கிறான், நீ அப்படி சொல்லாத. உன் அரண்மனையில் வந்து உன்னையும் உன் வீட்டையும் அழிக்கிற நாட்கள் வரும். ஆனால் என் ஜீவனை கொடுத்தாகிலும் என் ஜனத்திற்காக நான் இழப்பேன் என்று இருப்பேயானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழக்கணும், செலவழிக்கணும், ஓடணும், கர்த்தருக்காக தியாகம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சண்டே ஸ்கூல்ல தியாகமா வந்தா தான் பிள்ளைங்களாம் வளருவாங்க. 6 நாட்கள் ஒரு ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்க ஒரு நாள் லேட் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனா ஒரு நாள் தேவனுக்குரிய நாள்ல அவ்வளோ கம்ப்ளைண்ட், லேட்டா வர்றது. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளதா இருக்கணும். ஒரு விசுவாச பையன் 3 மாசம் கழிச்சு வியாதி படிக்கல போயிட்டு முந்தாண்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். 3 மாசம் பெட் ரிட்டன், பை தூக்குறது கூட பலன் இல்லை. கடந்த 6 நாட்கள் முழுவதும் பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், புத்தியை தந்திருக்கிறார், பிரயாணத்தை பாதுகாத்தார், நல்ல மன நிம்மதியை சமாதானத்தை தந்திருக்கிறாரு, ரட்சிப்பை தந்திருக்கிறாரு, நல்ல பெற்றோர்களை தந்திருக்கிறாரு, நல்ல வாய்ப்புகளை வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வரலாமா? 6 நாள் உலகத்துக்கு கரெக்டாக வேலைக்கு கரெக்டாக போயிடுறோம். 3 நேரம் 3 நாள் லேட்டுனா ஒரு ஆப்சண்ட், ஒரு நாள் சம்பளம் போயிடும். ஆனால் ஆண்டவருடைய நாளில் எத்தனை பேர் நேரத்துக்கு வருகிறோம்? தியாகம் பண்ணணும். அப்பொழுது உங்கள் ஜீவனை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். கொடுத்தா தான் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவனை நேசித்து உலகத்தில் நேசிக்கிறோம். 6 நாட்கள் இருதயத்தை தொட்டு என்னன்னு கேட்டா உலக நேசம், உலக பாசம், உலக மேன்மை, உணவு, சாப்பாடு. ஆகையால் தேவனுடைய சபையை நாம் இந்த உலகத்தில் எதற்கு அழைக்கப்பட்டோம்? சுகபோகமாய் வாழ்வதற்கல்ல, திருப்தியாய் வாழ்ந்து நாம் இந்த உலகத்தை கடந்து போவதற்கல்ல, கிறிஸ்துவுக்காக இழக்கும்படிக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு, மறைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டோம். 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடை செத்தவள். சபையை பார்த்து சொல்றேன், எல்லாம் நல்லா இருக்கு, பலபலன் இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஒரு குறையும் இல்லை, நல்லா பக்காவா போய்கிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது நீ உயிரோட செத்தவள். ஏன்னா அங்க ஜீவனுக்கேற்ற கனி இல்லை, கிரியை இல்லை.
ஆதியாகமம் 2:17 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 2:17 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏவாள் என்ன நினைச்சா? இந்த கனியை புசிச்சா சாகாமல் இருக்கலாம்னு நினைச்சா. உலகம் என்ன கற்றுக் கொடுக்கும்? 100 வயது வாழ்வது எப்படி? உலகம் என்ன சொல்லும்? இந்த கனியை புசி, இந்த மாதிரி வாழு, இந்த ஜீவன் நல்லா இருக்கும், இந்த லைஃப் ஸ்டைல், இந்த வாழ்க்கை முறை, அது உனக்கு நல்ல ஜீவனை கொடுக்கும். சிலர் நன்மை தீமை அறியத்தக்க, சிலர் நினைப்பாங்க நான் ரொம்ப புத்திசாலி. தேவனை விட சில புத்திசாலிலாம் இருக்கிறாங்க. தேவனோட புத்திசாலி எப்படின்னு தெரியுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம உலக ஞானத்தையும் தன்னுடைய அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவித்து விடலாம், மரணத்தை ஜெயிக்கலாம். முடியாது. ஏவல் அப்படித்தான் நினைச்சான். ஆனா அவன் மரணத்தை தழுவினான். இஃப் யூ ஈட் தி ஃப்ரூட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகம் தருகிற வாழ்க்கையை நீங்கள் ஜீவனம் பண்ணுவீர்களானால் ஏவாள் மரித்து போனதை போல நீங்கள் மரித்து போவீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம், சிலுவை நிமித்தம் வருகிற மரணத்தை நீங்கள் தழுவுவீர்களானால் உங்கள் ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் ரட்சித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:24, லூக்கா 15:24 கெட்ட குமாரனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கெட்ட குமாரனை குறித்து ஸ்தோத்திரம் தகப்பன் சொல்கிறாரு, இவன் மரித்தான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் என்ன செஞ்சான்? சொல்லுங்க. அதனால உயிர்த்தான். மரிக்கணும், சாகணும், மாமிசம் சாகணும், உலக பார்வை சாகணும், உலக சிந்தை சாகணும், உலகத்தில் நம் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற எல்லா எண்ணங்களும் சாகணும். பரலோகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தரிசனங்கள் மூலமாய் காணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ராஜாட்டு முன்னாடி போயிட்டு, சரிதான்பா நீ ராஜா, உனக்கு எத்தனை மனைவினாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லல. ஏய், நீ உன் சகோதரனுடைய மனைவியை வச்சிருக்கிறது தவறு. அவன் மரித்தான், இழந்தான். ஆகையால் கர்த்தர் அவனுக்கு நித்திய ஜீவனையும் நற்சாட்சியும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் ஏன் அவனுக்கு ஸ்தோத்திரம் மேன்மை கிடைச்சிச்சு? கெட்ட குமாரன் தொலைந்து போனவனுக்கு மறுபடியும் அவனுக்கு அந்த மறுபடியும் ரீபொசிஷன் எப்படி கர்த்தர் கொடுத்தாருன்னா, அவன் மரித்தான். அவன் சொல்றான், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் மரித்தான். ஜீவியத்தில் ஸ்தோத்திரம் மனம் திரும்புதல் வந்தது. தன் இச்சையில் மரித்தான், சுகபோகமான வாழ்க்கையில மரித்தான். ஸ்தோத்திரம் எல்லா பாவ வாழ்க்கையில் மரித்தான். தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவன் மரித்தவனாய் கடந்து வந்தான். ஆகையால் கர்த்தர் அவனை உயிர்த்தவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. சபைக்குள்ள நீங்க வரும் பொழுது உங்கள்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு விழுங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்க ஜீவனை காப்பாற்றுவார். செகண்ட் தாட், மூணு சிந்தனை, 3 ஆலோசனையில நீங்க சபைக்கு நீங்க வராதீங்க. ஒரு மனதொரு கர்த்தரை மாத்திரம் நீங்க சந்திக்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட சந்தோஷப்படுகிற பாக்கியத்தை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு 5:1 வேகமா வாசிங்களேன். யாக்கோபு 5:1 ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:1 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான்களே, உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். ஐஸ்வர்யவான் யாராவது அழ முடியுமா?
செல்வட் சீமான் யாராவது அழ முடியுமா? உலக வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறவங்க யாராவது அழ முடியுமா? சிலர் சுவிசேஷம் கொடுக்க போனா நோ 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 ஐ டோன்ட் வாண்ட். இயேசு உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இல்ல 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 எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுங்க, 2வது வசனம், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். The life of gain on earth will give you destruction. உலகத்தில் லாபமானவைகள் யாவும் நம்மை இழக்க பண்ணும். உலகத்தில் நீங்க எதெல்லாம் செஞ்சு ஒரு லாபத்தை பார்க்குறீங்களோ அதெல்லாம் அழிவுள்ளது. எதெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழக்கிறீங்களோ அதெல்லாம் லாபமானது. காணிக்க போடுறீங்க அப்படின்னா நான் உங்களோட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தசமபாவம் கொடுத்துட்டு ஆண்டவரே எனக்கு ரிட்டர்ன்ஸ் எப்போ அப்படின்னு ஆண்டவர் பார்த்து எப்போ நீங்கள் சரியாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை தெராசில் வச்சு தான் ஆசீர்வதிப்பார்னு வசனம் சொல்லுது. ஆமாவா இல்லையா? அப்படித்தானே? அமுக்கி குலுக்கி சரி அப்படின்னா அவர்கிட்ட மெஷர் இருக்கு, மெஷர்மெண்ட் இருக்கு. கர்த்தருக்கு நீங்க ஒன்று செஞ்சுட்டு கர்த்தர் தருகிறாரா இல்லையா சோதித்து பாருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் கர்த்தருக்கு இழந்ததுனால நான் பெறுகிறேன். அது எத்தனை பேர் ருசிச்சிருக்கிறீங்க? நான் ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன்ல, நித்தியானந்தா சொல்றான், கிறிஸ்டியன்ஸ் கிவ் 1/10 of their earnings and still they are rich. கிறிஸ்தவர்கள் உலகம் என்போம் 10ல் 1 பங்கு கொடுக்கறாங்க, இருந்த போதிலும் அவங்க ஐஸ்வர்யவான்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உலக சாமியார் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்காக இழக்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதில் சத்தியத்தை தவிர வேற ஒன்றும் இல்லவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கும் கடனாளி இருக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு our Lord is very decent Lord. ரொம்ப டீசன்டான ஆள், ரொம்ப டீசன்டான ஆள். ஹல்லேலூயா. உலகத்தில் ஐஸ்வர்யம் 5வது வசனம், சம்பிரமமாய் லக்ஸூரியஸ், இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழுகிறவர்கள், இந்த உலகத்தில் கிடைக்க ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தில் ஜீவன்மா இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாவற்றையும் இழந்து போவாங்க. ஆனால் தேவனுக்காக இழக்கிறவர்கள் காத்து கொள்வார்கள். ஒரு சபையை குறித்து நம்ம பார்ப்போம். ரெவல்யூஷன் 3:1, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1. சர்தேஸ் சபையின் தூதனுக்கு வேகமா வாசிங்க. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம். எப்படி இருக்கிற? செத்தவனாய் இருக்கிற. உயிருள்ளன் பேர் இருக்கு. பேர் என்ன பேரு? பெண்டிகாஸ்டல். ஆனா ஜீவியம் எப்படி இருக்கு? செத்து போயிருக்கு. வெள்ளிக்கிழமை பேசும்போது நான் சொன்னதுதான். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு உள்ள வருகிறதுக்கு யோசிக்கிறான். அந்த கேட்டை விட்டு உள்ள வர்றது, உள்ள வாங்கன்னு சொன்னா கூட இல்ல இல்ல பரவாயில்ல சார். அவங்க நம்புறாங்க இங்க ஜீவன் இருக்கு, இங்க கர்த்தர் இருக்கிறார், இங்க தேவன் இருக்கிறார், இங்க வல்லமை இருக்கு, இங்க பரிசுத்தம் இருக்கு, இங்க பக்தி இருக்கு. நமக்கு 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 வெளியில பெயர் உயிருள்ள சபை, ஆனா கிரியைகள் என்ன எப்படி இருக்குது? செத்தது. ஆகையால் நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவர்களை நீ ஸ்திரப்படுத்து. 3வது வசனம், மனம் திரும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகணும், மரிக்கணும், உலக காரியங்கள் செத்து போகணும். வாக்குவாதம், பொறாமை, சண்டை, சச்சரவு, கோல் முட்டுதல், கலந்து ஆலோசிக்கிறது, இங்க உள்ளது அங்க சொல்றது, நாமளே ஒரு ஊகித்து பேசிக்கொள்வது, கதையை கட்டுவது,
ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிறவர் கர்த்தர் தான். நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லாதவைகள் இருக்கிறதை போல பேசிக்கொள்வது சாகனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து மரிக்குமே ஆனால், நம்முடைய சரீரம் மரிக்குமே ஆனால் நாம் ஜீவனை கண்டடைவோம். நிறைய பேர் பரலோகம் போவோம் நம்பிக்கையிலேயே நரகத்துக்கு போற ஒரு கூட்டமே இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க, பரலோகம் யாரையும் நம்பிக்கை கொண்டு போகாது. கிரியைகளில் செத்தவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். மாம்சத்தில் செத்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் 5ஆம் வசனம் சொல்லும் பொழுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். இயேசு கிறிஸ்து குறித்து வைத்து உங்க வீட்டில் போய் படிங்க. மத்தேயு 8:22 ஸ்தோத்திரம். ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றி விரும்புறான். சரிப்பா, நீ என்னை பின்பற்றி வா என்ன சொன்னா, கொஞ்சம் போருங்க ஸ்தோத்திரம், எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வாரு அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஹல்லேலூயா. நீ மரிக்க தயாரா? நீ பின்பற்ற தயாரா? நீ ஆண்டவருக்காக தியாகம் பண்ண தயாரா? பிலிப்பியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற 2:21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள், தன்னுடைய ஜீவனுக்குரியவரையே தேடுகிறார்கள், தனக்குரியவர்களே நாடுகிறார்கள். இந்த உலகத்தில் நான் எப்படி சுகமாய் மேன்மையா வாழ வேண்டும்? இது கிறிஸ்தவனுடைய மனநிலைமை, விசுவாசிகளுடைய மனநிலைமை. நான் எப்படி வளர வேண்டும்? தங்களுக்குரியவர்களே நாடுகிறார்கள், கிறிஸ்து இயேசுக்குரியவர்களே நாடாமல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5:15 வசனம் சொல்லுகிறது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், நல்லா கவனிங்க, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று, இயேசு கிறிஸ்துவே மரித்தாத்தான் உயிர்த்தெழுதல் என்று நியமம் இருக்கும் பொழுது, நாமும் உயிர்த்தெழுதலின் ஆவியை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற இருக்க வேண்டுமானால் நாம் சாக வேண்டும், இழக்க வேண்டும், மேன்மையை இழக்கணும். ஸ்தோத்திரம். சில சபைகளில், ஆவிக்குரிய சபைகள் இதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் இருந்தாலும் உன்னுடைய ஒரு சபையில் சொன்ன அறிக்கை இது. ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சபைக்கு வந்தார். பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிட்டார், பிரதருங்க வாங்க, சர்ச்சுக்கு இந்த சைன் போட்ட காரில் உள்ளே வரக்கூடாதுன்ட்டார். அப்படி சொன்னாருன்னு சொன்னவர் என்கிட்ட சொன்னார், சர்ச்சுக்கு நீ எதில் வரக்கூடாது? ஐஏஎஸ் சைன் போட்ட சிக்னல் போட்ட சர்ச்சுக்கு நீ வரக்கூடாது. போய் பின்னாடி பாத்திரம் போய் கழுவு போ. மரிக்கணும், சாகணும். யூனிஃபார்மோட உள்ள வரக்கூடாது, சாகணும். உலக மேன்மை சாகணும். அப்பொழுதுதான் நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரும் பொழுது உங்க மேன்மையெல்லாம் கர்த்தர் தந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஸ்ட்ரோக்குக்கு பத்தாது உங்க சொத்தெல்லாம். ஒரு ஸ்ட்ரோக் முடிஞ்சது கதை. சமீபத்தில் ஒருத்தருக்காக ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, கிட்னியை மாற்ற போறாங்களாம். எத்தனை லட்சம் ஆக போறோம் தெரியாது. வீட்டை வைக்கணும், காட்டை வைக்கணும், எல்லாத்தையும் வைக்கணும். ஆனா ஒரு கிட்னி 800 வருடம் வாரண்டியோட 2 கிட்னி உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையெல்லாம் கர்த்தருடையது. அவருடைய சமூகத்தில் நான் வந்து விழும் பொழுது செத்தவனை போல விழணும், மரித்தவனை போல விழணும். ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நான் எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவே மரிக்கணும், மாம்சத்தில் மரிக்கணும், ஆவியில மரிக்கணும்.
அவர் இந்த பூமியில் அவர் மரித்தால்தான், மரணத்தை தழுவினால்தான் உயிர்த்தெழுதலின் ஆவி அவர் உயிர்ப்பிக்கும் என்று பிதா அவருக்கு நியமனத்தை செய்தது போல நாமும் அன்றியும் அவரை மரித்துள்ளது உயிர்த்தெழுந்த ஆவி நமக்குள்ளே வர வேண்டுமானால் நாமும் என்ன செய்யணும்? வாயை திறந்து சொல்லுங்க, சாகணும். மாமிசம் சாகணும், கோபம் சாகணும், பொறாமை சாகணும், எரிச்சல் சாகணும், கோல் முடுதல் சாகணும். சோத்திர இந்த கண்ட கழுத குப்பை செத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக நான் பிழைக்கணும் விரும்புறீங்க? எத்தனை பேர் சத்தியத்துக்காக நான் பிழைக்கணும்னு விரும்புறீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் சாகாமல் இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுவேன் சொல்றவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையே, நீங்கள் சுகபோகமாய் இஷ்டம் போல தனக்கென்று வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிருள்ளவர்கள் பெயர் பெற்றிருந்தும் நீங்கள் உயிரோடு செத்தவர்கள். ஆனால் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்த எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Do not live for you. ஜெபம் உங்களுக்காக ஜெபிக்கிறது இன்னைக்கு நிப்பாட்டிட்டு இந்த உபவாச நாட்களுக்காக, தேசத்துக்காக, மற்ற ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியும் ரட்சிப்பார். என் மனைவியை சந்திங்க, என் பிள்ளையை சந்திங்க, ஸ்டாப் இட். அதெல்லாம் நிறுத்து. உனக்கு உன் பிள்ளை மேல உன் பிள்ளைக்கு சந்ததி மேல இருக்கிற அக்கறை விட உன்னை அழைத்த தேவனுக்கு பெரிய அக்கறை இருக்கு. கேட்டை விட்டு வெளியில தாண்டி ஒருத்தரை பார்த்து அவனுடைய ஆத்மா குறித்து நீ அழுது அப்படின்னா கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிப்பார். சுவிசேஷம் எத்தனை பேர் சொல்றீங்க? கொடுத்த கைப்பிரதி எத்தனை வீட்டில் இன்னும் படுத்து அப்படியே படுக்கையில் கிடக்கு? நிறைய கைப்பிரதி தான் கோமால கிடக்கு. ஸ்தோத்திரம். நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நல்லது தான், செய்யலாம் நம்மளை உற்சாகப்படுத்துது. ஆனால் அதை விட நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு, சொல்லுங்க, சாவு எனக்கு, to die is to live, to die is to live. ஒரு பகுதியில் சொல்றாரு, ஸ்தோத்திரம், எனக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை நான் இழந்தேன், ரோமாபுரி மூலமாய் கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை இழந்தேன், நான் கல்விமான் என்று பெற்றிருந்த பாக்கியத்தை இழந்தேன், எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தம் இழந்தேன். ஏன் அப்படின்னா சாவு எனக்கு ஆதாயம். எல்லாம் எளிமை நிற்போமா? கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்கு ஜி மைனர் ஷபரக்காந்த ராத்திரி. எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த வேளையில் எத்தனை பேர் உங்களை கர்த்தருக்காக முழுமையாக ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, என்னிடத்திலிருந்து எதுவுமே இல்லை ஆண்டவரே, நீரே என்னை அழைத்தவர், உமக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன், உமக்காக சகலவற்றையும் இலக்காயத்தமாயிருக்கிறேன். 2 நிமிஷம், உங்களுக்கு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிடம் கரங்களை உயர்த்தி, வலது கையெழுத்து உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் ஜீவனை தப்புவ வேண்டுமானால் நான் உமக்காய் இலக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஷபரக்கந்தரா தினமா சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. சத்தமா சத்தமா சொல்லுங்க. அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. மரகாத்திரே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும்
சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமென். ஷபரகந்தானதே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடி. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. பரலோகம். ஆமென். ஷபக்கந்தரே காண்பேனோ. பரலோகமே தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். என் நிமித்தமும் என் சுவிசேஷத்தின் நிமித்தமும் இழக்கிறவர்கள் அதை காத்துக் கொள்வார்கள். தப்புக்கொள்வார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழணும், இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கணும், என் பேர் போய் நிலைநாட்டப்படணும் என்ற எண்ணங்கள் இருந்து விட்டு கிறிஸ்துவுக்காக நான் தியாகம் பண்ணணும். அவருக்காக நான் உழைக்கணும். அவருக்காக நான் இந்த உலகத்தில் சாகணும். அப்படிங்கிற எண்ணங்களை நாங்கள் நிரப்புங்க. சபையை நிரப்புங்க ஆண்டவரே. சபை முழுவதுமாய் நிரப்புங்க. பரலோகத்தை நோக்கி ஓடுகிற இருதயத்தை நாங்கள் நிரப்புங்க. சீக்கிரமாய் வருகிறவரே, மனவாளனே, உமக்காய் ஆயத்தமாகிற இருதயத்தை எங்களுக்கு தந்தரணும். இந்த நாளில் சத்தியத்தை கேட்கிற யாவர் மீது தேவ ஆசீர்வாதம், விடுதலை, ஆரோக்கியம், பலன், சுகம் பூரணமாய் இருக்கும்படி நான் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தில் உள்ள ஆசபாசங்களில் அடிமைப்பட்டு விடாதபடி தேவனுக்காய் வாழுகிறவர்களாய் ஜீவன் மன கிரியைகளிலும் விசுவாசத்திலும் மேலும் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வளர கத்த கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார நாட்கள் முதல் தேவ கிருபை இருக்கட்டும், ஆசீர்வாதம் தரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் இடை கட்டி சாத்தானுடைய சகல தந்திரங்களை நீ பாதுகாத்து ரட்சித்தருளும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதிங்க தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக.